சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அறிமுகமானது நவீன தொழில்நுட்ப பாடசாலை பேருந்து சேவை. மாணவர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. இலங்கையின் புனரமைப்பு பணிகளுக்கு $200 மில்லியன் அவசர நிதி. ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம். ஐக்கிய மக்கள் சக்தி குழு உருவாகியுள்ள மோதல். லக்ஷ்மன் பொன்சேகாவிற்கு கடும் எதிர்ப்பு. 16 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடும் சரண குணவர்த்தன. வட அமெரிக்காவை அச்சுறுத்தும் கொடூர வெப்ப அலை. அமெரிக்கா கனடா நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கை. வெனிசுலாவில் மரண விளிம்பிலிருந்து மீண்ட சிறுவன் 6 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. இனி விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதற் தடவையாக எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போக்குவரத்து வசதிகளுக்கான பிரத்யோக பேருந்து சேவை சிசசரி எனும் பெயரில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களிடமிருந்து அரைவாசி பயண கட்டணம் மாத்திரம் அறவிடப்படுவதுடன் எஞ்சிய தொகை அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்படுகிறது. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் உசைனிலிருந்து 2 தனியார் பேருந்துகள் இந்த சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. உசைனிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும் பேருந்து சேவையும் உசைனிலிருந்து பருத்தித்துறை நோக்கி செல்லும் பேருந்து சேவையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த புதிய சேவையின் சிறப்பம்சமாக மாணவர்கள் விவரங்கள் மற்றும் அவர்களது பெற்றோரின் கைத்தொலைபேசி இலக்கங்கள் கணினியில் பதிவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பிரத்யேக டிஜிட்டல் அட்டை ஒன்றும் வழங்கப்படும். மாணவர் பேருந்தில் ஏறி குறித்த டிஜிட்டல் அடிப்படை தொடுதிரையை காண்பித்த உடனேயே அவர் பேருந்தில் ஏறிய நேரம் உள்ளிட்ட விவரங்கள் பெற்றோரின் தொலைபேசிக்கு உடனடியாக குறுஞ்செய்தியாக சென்றடையும். அதேபோன்று மாணவர்கள் பேருந்திலிருந்து இறங்கும் போது தொடுதிரையில் அட்டையை காண்பித்ததும் பாதுகாப்பாக இறங்க நேர தகவல் பெற்றோரின் தொலைபேசிக்கு செல்லும். இதன் மூலம் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பு முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் முன்மாதிரியான இந்த டிஜிட்டல் செயற்றிட்டங்கள் தனியார் பேருந்தில் உரிமையாளரை தனது சொந்த செலவில் நடைமுறைப்படுத்தியுள்ளமை விசேட அம்சமாகும். வடக்கு மாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் இந்த மாதம் 2 சிசசரிய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்திலும் இன்றைய தினம் 2 சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் மாகாணத்தின் ஏனைய இடங்களுக்கும் இந்த பேருந்து சேவைகள் விரிவுபடுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு $200 மில்லியன் அவசர நிதியுதவியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் அளித்துள்ளது. இலங்கையில் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கிய டெட்வா சூறாவளி காரணமாக சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை புனரமைப்பதற்காகவே இந்த அவசர நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வீதிகள், பாலங்கள், மின்சார கட்டமைப்புகள் மற்றும் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கும் அவசர மறுசீரமைப்பு பணிகளுக்கு இந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இந்த கொள்கை பேரழிவில் இருந்து நாடு விரைவாக மீண்டெழுவதற்கு இந்த நிதி பொதி பெரும் பலமாக அமையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் அரசியல் ஆன்மீக தலைவராக கருதப்படும் லக்ஷ்மன் பொன்சேகாவுக்கு எதிராக அந்த கட்சிக்குள் கடுமையான எதிர்ப்பு அலையொன்று உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லக்ஷ்மன் பொன்சேகாவின் இந்த அதீத தலையீடு தொடருமானால் அது கட்சியின் ஒற்றுமையை பாதிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்த சரித் அபேசிங்க பாதாள ஒழுக்க குழு தலைவரான நதுன் சிந்தகாலது கரகட்டாவிடம் கப்பம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதை அடிப்படையாக கொண்ட இந்த புதிய மோதல் வெடித்துள்ளது. அந்த கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலர் லக்ஷ்மன் பொன்சேகாவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதுடன் சரித் அபேசிங்க போன்ற மேலும் சிலரின் செயற்பாடுகள் குறித்தும் கடுமையான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார்.
கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விடவும் சஜித் பிரேமதாசவின் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்களில் லக்ஷ்மன் பொன்சேகா ஆதிக்கமே காணப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கட்சியின் முக்கிய தீர்மானங்கள், மோட்டார் தேர்வுகள் மற்றும் தேர்தல் உத்திகளில் இவரின் தலையீடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய பதவிகளையோ இல்லாத நிலையில் சஜித் பிரேமதாசவை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை நீக்கி தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி 4 மேன்முறையீட்டு மனுக்களை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணியில் ரஞ்சன் டி சில்வா ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டு அபிவிருத்திலோத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய போது கட்டாய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் வாகனங்களை குத்தகைக்கு எடுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக சரண குணவர்தனவுக்கு எதிராக இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 4 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. விசாரணை நடவடிக்கைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 வருடங்கள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் நீதிமன்றம் 1.8 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேன்முறையீட்டு மனுக்களின் மூலம் மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் அபராதத்தை நீக்குமாறு பிரதி அமைச்சர் சரண குணவர்தன கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முதலீட்டு சபையின் புதிய தலைவராகவும் அதன் பணிப்பாளர் சபையின் உறுப்பினராகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலீட்டு சபையின் ஏனைய உறுப்பினர்களாக விஷ் கோவிந்தசாமி, ஹர்ஷினி ரந்தலிகம, மங்கள கருணாரட்ன, KA விமலேந்திர ராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டன. இலங்கையில் தற்போதைய அரசின் முறையற்ற பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை காரணமாக நாட்டின் விவசாயிகள், சிறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எத்தகஸ் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் 1 கிலோ நெல்லுக்கு 140 ரூபாய் குறைந்தபட்ச விலை வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்த போதிலும் இன்று 1 கிலோ நெல்லை 100 ரூபாவிற்கு கூட கொள்வனவு செய்ய அரசு முன்வரவில்லை என திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் ரஜரட்ட உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் வீதியில் இறங்கி போராட தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்துதல் சபை மூலம் நெல் கொள்வனவு செய்யப்படும் என அரசு கூறினாலும் கடந்த சில போகங்களாக அரசின் தலையீடு மிக குறைவாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக தனியார் வர்த்தகர்கள் மிகுந்த குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய அரசை வழிவகுத்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் நெல்லை நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் தேவையான உரம் மற்றும் ரசாயன பொருட்களை முற்றாக வழங்க வேண்டும் என்றும் அரசை தாம் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யாத அரசு வெளிநாடுகளிலிருந்து அரசு இறக்குமதியை 40% அதிகரித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி இறக்குமதியை செய்ய மாட்டோம் என விவசாய மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் கூறினாலும் நடைமுறையில் பெருமளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரிசி பற்றாக்குறை இருந்தால் இறக்குமதி செய்வதில் தவறில்லை எனவும், ஆனால் அரசின் நெருங்கிய ஆதரவாளர்களை பணக்காரராக்குவதற்காகவே இந்த இறக்குமதி அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறு வெளிநாட்டு அரிசி உபரியாக உள்ளதால் அதனை அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் 20 கிலோ வீதம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய 7 மாகாணங்களிலும் பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
රටේ අලුත් ප්‍රශ්නයක් නිර්මාණය போலியான வாக்குறுதிகள் மற்றும் கடந்த கால அரசாங்கங்கள் மீதான பொறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இன்று வரை அரசியல் பழிவாங்கல்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. மாறாக மக்களின் மீதே அதிக வரிச்சுமை திணிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி நிரம்பி வழிகின்றது என்று குறிப்பிட்டுக் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தை மகிழ்விப்பதால் நாட்டு மக்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது. ஆகவே மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய தருணத்தில் தேர்தல் ஒன்று இடம்பெறுமாயின் மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் நாடாளுமன்ற செயற்குழு உரிய காலத்தில் அறிக்கை சமர்ப்பிக்காது. காலத்தை மாத்திரம் இழுத்தடிப்பு செய்யும். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்திற்கேற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது என்றும் அனைத்து விசாரணைகளும் எவ்வித தலையீடுகளுமின்றி சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மகன் உள்ளிட்ட 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் மற்றும் சுரேஷ் சாலையின் விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்தும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சுரேஷ் சாலையின் விவகாரம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் தொடர்ச்சியாகவும் மிகவும் வேகமாகவும் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் உள்ளக தகவல்கள் ஊடகங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் முறையாக அறிக்கை செய்யப்படுகின்றன. அப்போது பொதுமக்களுக்கு உண்மை வெளியில் தெரியவரும். இந்த விசாரணைகள் சரியாக நடக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறிய அளவுகோல் என்னவென்றால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் நடத்தையும் அவர்களின் பதற்றமும் தான். அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடைகின்றார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியான பாதையில் நகர்கின்றன என்று அர்த்தம். மேலும் இப்போது புதிய கலாச்சாரம் நாட்டில் உருவாகியுள்ளது. சந்தேக நபர்களே தங்களுக்கு இந்த விசாரணை அதிகாரிகள் தான் வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கின்றார்கள். அவ்வாறான கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. காவல்துறை, குற்றப்புலனாய்வு பிரிவு, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு போன்றவற்றில் தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணியை சுயாதீனமாக செய்கின்றனர். சந்தேக நபர்களின் விருப்பத்தின்படி புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்க முடியாது. காலி எல்பிட்டிய பகுதியில் கைது செய்யப்படவிருந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹகடுவ பகுதிக்கு சோதனைக்காக சென்றபோது சந்தேக நபர்கள் காவல்துறையினரை தாக்க முயன்றுள்ளனர். இதனையடுத்து தாக்க முயன்றதால் வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். இதன் பின்னர் 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளனர். இதன்போது 2 அதிகாரிகள் அவர்களை துரத்திச் சென்ற நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவர் ஒரு காவல்துறை அதிகாரியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதில் சந்தேக நபர்களில் ஒருவரின் கையில் குண்டு பாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டு காயங்களுக்குள்ளான சந்தேக நபர்களுக்கு விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் அங்கு வந்த மற்றொரு குழுவினர் சந்தேக நபரை மீட்டுக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். குறித்த நபர் கொலை சம்பவம் ஒன்றுக்கு ஆதரவளித்தமை மற்றும் அதன் குழந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதலுக்குள்ளான காவல்துறை அதிகாரி எல்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பார்வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக அந்த உணவகம் பெருமளவில் சேதமடைந்துள்ளது. தீயணைப்பு படையினர் பொதுமக்களின் உதவியுடன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். முதல் கட்ட விசாரணைகளின்படி உணவகத்தில் ஏற்பட்ட மின் ஒழுக்கு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக அறிவித்துள்ளார்.
அதிமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் சட்டசபை தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமீபத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். இதற்கான மாபெரும் இணைப்பு விழா நாளை காலை 9 மணி முதல் மகாபலிபுர 4.5 ஷெரட்டன் விடுதி அரங்கில் நடைபெறவுள்ளது. நம் மண்ணுக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்று நல்லாட்சி புரிந்து வரும் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு தாம் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வாரம் கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான வெப்ப அலை தீவிரமடையக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர். வெனிசுலாவின் லாக்வைரா மாகாணத்தில் நிலநடுக்க இடிபாடுகளுக்குள் 6 நாட்களாக சிக்கியிருந்து கிளைபர் மொரோன் என்ற 3 வயது சிறுவன் ஜோர்தான் நாட்டு மீட்புக் குழுவினரால் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 உயர்ந்துள்ளது. 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். நாசா அமைப்பின் தகவலின்படி 58,000க்கும் அதிகமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் முற்றாக அழிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. இதேவேளை சுகாதார சேவைகள் முடங்கியுள்ளதாலும் போதிய தடுப்பூசி பாதுகாப்பு இல்லாததாலும் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தினால் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 3 வயது சிறுவன் 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வட அமெரிக்க வான்பரப்பில் ஏற்பட்டுள்ள உயர் காற்றழுத்தம் காரணமாக வெப்ப குமிழி ஒன்று உருவாகியுள்ளது. இது கடலிலிருந்து வரும் வெப்ப காற்றை வளிமண்டலத்திலேயே சிறைப்பிடித்து வைப்பதால் வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை திடீரென உயர்ந்து வருகிறது. அமெரிக்காவின் மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் சுமார் 120 மில்லியன் மக்கள் இந்த கடுமையான வெப்ப அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் மனித உடல் உணரும் வெப்பத்தின் அளவு 46 பாகை செல்சியஸ் வரை எட்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் அங்கு நடைபெற்று வரும் பியூபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் ரசிகர் திருவிழாக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் குளிர்சாதன கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் அண்டை நாடான கனடாவிலும் இதன் தாக்கம் மிக கடுமையாக உள்ளது. குறிப்பாக ஒன்ரோரியா மாகாணத்தில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதுடன் நாட்டின் சில பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுப்பாடின்றி பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பகற்பொழுதில் மட்டுமன்று இரவிலும் வெப்பத்தின் தாக்கம் குறையாததால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தங்களை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் அவசர தேவைகளுக்கு நகராட்சிகள் அமைத்துள்ள குளிர்விப்பு மையங்களை பயன்படுத்துமாறும் இரு நாட்டு சுகாதார அதிகாரிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் அறிமுகமானது நவீன தொழில்நுட்ப பாடசாலை பேருந்து சேவை. மாணவர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. இலங்கையின் புனரமைப்பு பணிகளுக்கு $200 மில்லியன் அவசர நிதி. ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகாரம். ஐக்கிய மக்கள் சக்தி குழு உருவாகியுள்ள மோதல். லக்ஷ்மன் பொன்சேகாவிற்கு கடும் எதிர்ப்பு. 16 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடும் சரண குணவர்த்தன. வட அமெரிக்காவை அச்சுறுத்தும் கொடூர வெப்ப அலை. அமெரிக்கா கனடா நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கை. வெனிசுலாவில் மரண விளிம்பிலிருந்து மீண்ட சிறுவன் 6 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.